ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து முதல்ல ஆடி வெள்ளி வந்து நாங்கள் ஆரம்பித்து வச்சோம். ஒரு சின்னதாக மடிப்பீச்சுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து அவன் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறா. அதுக்காக அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக நானும் பாரதியும் வளர்மதி அம்மாவும் பேசினோம். அவளுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க 108 திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள், அவள் ரொம்ப குளிந்துருவா அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நல்லபடியாக திருவிளக்கு பூஜை செஞ்சு அம்பாளுக்கு வந்து அப்படி ஒரு திருப்தி, அவ்வளோ சந்தோஷமாக அவள் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு சந்தோஷமாக ஆடிட்டா. இந்த சந்தோஷத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ அழகாக உறுதுணையாக இருந்த திருக்கோயிலோட ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இப்படி ஒரு நல்ல எங்களுக்கு அதாவது கண்கூட எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பச்சை கட்டியிருக்கோம். நான் வந்து கேட்டேன் இன்றைக்கி என்ன கட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது பாரதி சொன்னாங்க வேணால் பச்சை கட்டுவோமா அப்படின்னுட்டு. ஏன்னா நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஒயிட்டு அந்த மாதிரி க்ரீம் தான் கட்டுவேன். இல்லை நம்ம இன்றைக்கி பச்சை கட்டுவோம் அப்படின்னும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா எங்களை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேருமே பச்சையில் வந்தாங்க. அம்பாலும் பச்சையில் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அம்பாள் வந்து நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கான்றது இது ஒரு பெரிய சாட்சிமா. அதே மாதிரி சீக்கிரமாக திருப்பணி முடித்து எங்கள் அம்மாவை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. உங்கள் எல்லாராலேயும் ஏதோ முடிஞ்சதே கைங்கரியத்தை எங்கள் அம்மாவுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். கூட்டம் எப்படி இருக்குங்க? ஆடி வெள்ளினாலே எங்கள் அம்மாவுக்கு கூட்டம் ஜாஸ்தி. அது திருவிளக்கு பூஜை நாங்கள் பண்ணுறோன்னா இன்னும் நிறைய கூட்டம் வந்துச்சு. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கோவிலில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக நன்றிம்மா. தொடர்ந்து இந்த இது திருவேற்காடு கோவில் மட்டும் போன வாரம் இது மாதிரி பண்ணீங்க, இப்போ திருவிளக்கு எதனால் அது? அதுதான் நான் சொன்னேனே, சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடம் இந்த திருவேற்காடு தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. கருமாரி அம்மனுக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் அப்படின்னா, அம்பாள் வந்து பார்வதி தேவிக்கு சூரியன் வந்து மதிக்கலைன்னு சொல்லி அவர் ஒளியை இழந்துடுறாரு. இந்த இடத்துல சூரியன் தபஸ் பண்ணி அம்மா திரும்ப ஒளியை கொடுத்த இடம் இங்கே தான். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரொம்ப விசேஷம். அதனால் சூரியனுக்கு எப்படி ஒளி வந்ததோ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒளி வரும்.